இது என்னங்க பகல் கொள்ளையாக இருக்குது இந்த ஹோட்டலு. நம்ம ஊர் 5 ஸ்டார் ஹோட்டலே பரவாயில்ல போல இருக்குங்க. ஓகே, இந்த விளக்கெல்லாம் கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ உயரத்தில் நம்ம ஊர் வேல்யூக்கு 750 ரூபா. சரி, ஓகே. பெட்ரோல் பங்கே பாருங்கள், தங்கத்தில் வச்சுருக்காங்களா, கோல்டில். ஏஎம்ஜின்னு நினைக்கிறேன். இது கூப் மாடல். 95 lakhs ஹோம் போட்டிருந்ததுங்க. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க 90s கிட்ஸ்? பழைய காலத்தில் லாரி பாருங்களேன், தெரியல ஏதோ ஒரு பிராண்டு. வா, அந்த அப்சர்வேஷன் டேக்கு போயிட்டு அதை சொல்கிறேன் வாங்க. இதுக்குள்ளே போகிறது கூட சரியான செக்யூரிட்டி செக்குங்க. அப்சர்வேஷன் டேக்கு நம்ம போகிற பால்கனி 97 மீட்டர்ஸுங்க. தலையில் ஒரு குல்லா, டெக்கெத்தில் ஜாக்கெட்டு. சம் பீப்புள் ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் நேம் சேக், தே ஆர் ஜஸ்ட் கம்மிங். ஸோ இதுதாங்க இந்த 375 மீட்டர் இருக்கிற நம்ம டவர். அதாவது 1200 அடி இருக்கிற சின்ன கடை இருக்குது மேலே, ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. நான் கூப்பிட்டு போகிறேன். என்னன்னா ஓப்பனாக சொன்னால் இங்கேருந்து எனக்கு கீழே இறங்கிறதுக்கே மனசு இல்லைங்க. இது வந்து ரெவால்விங் ரெஸ்டாரண்ட். இதை பற்றி தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஹேவ் கூல் ட்ரிங்க்ஸ், ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ், ப்ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ, பாய். ரெடியாகி கிளம்பியாச்சுங்க. ரூமுக்கு வந்தாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்கலை, கடகடன்னு குளிச்சு ரெடியாகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டோங்க. கேப் புக் பண்ணியிருக்கோம். இப்போ முதல்ல நம்ம வந்து போக போகிற இடம் டெலிவிஷன் டவர். கேப் இங்கே தான் பின்னாடி பக்கம் தான் எங்கேயோ வந்திருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனை, 32 இட் இஸ் ஹியர். இந்த ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு மெயின் ரோட்டில் இருக்குது. ஆனால் மேப்பில் லொக்கேஷன் போட்டால் பின்னாடி பக்கம் வருது. அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து இறங்கணும். இதுதான் நம்ம இப்போ போக போகிற காரு. பெட்ரோல் போட வந்திருக்கோங்க உஸ்பெகிஸ்தானில். பெட்ரோல் பங்கே பாருங்கள், தங்கத்தில் வச்சுருக்காங்களா, கோல்டில். India, Pakistan? India. Thank you, bye. ஸோ இப்போ நம்ம வந்து டாஷ்கண்ட் டெலிவிஷன் டவர் பார்க்க போயிட்டுருக்கோங்க. அந்த டவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாங்க. 5 விஷயத்தில் வந்து நான் இங்கேயே எல்லாமே சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த டவரோட ஹைட்டெல்லாம் பற்றி சொல்லணும். அது அங்கே போய் அந்த டவரை காமிச்சு உங்களுக்கு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயம் அந்த டவரை பற்றி சொல்கிறேன். அந்த டவரை வந்து ஒரு 6 வருஷம் கட்டியிருக்காங்க. அது ஒரு நார்மல் டிவி டவர் தான். ஆனால் அந்த டவரை வந்து 1978 ஆரம்பித்து 84 to 85 தான் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 6லேருந்து 7 வருஷம் அந்த டவரை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டிவி டவருக்கு தான் நம்ம போக போகிறோம். இன்னொரு 3 விஷயங்கள் மெயினாக இருக்குது அந்த டவரை பற்றி. நான் அங்கே போய் சொல்கிறேன். கிரேஃபர்ஸ் காஃபி ஷாப்புன்னு நினைக்கிறேங்க. இது விலாண்ட். பழைய காலத்து லாரி பாருங்களேன், சோவியட் யூனியன்லேருந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குங்க கார்ஸிங்க. என்ன வண்டினே தெரியல, ஏதோ ஒரு பிராண்டு. வா, சிட்டி வந்து செம்ம பாஷாக இருக்குங்க. அந்த ஒரு ஓல்டு சோவியத் கல்ச்சரும் தெரியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த ஒரு ரிச்னஸும் இருக்குது. கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பாஷாக இருக்குது. எல்லா காருமே புதுசாக இருக்குது, ரிஃபைண்டாக இருக்குது. அருக பழைசான கார்னு நம்ம பெருசாக பார்க்குறதே இல்லை. அண்ணாந்து பார்த்து அதோட ஹைட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்குள்ளே நீங்களே தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி. பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான டிவி டவரை பாருங்கள். சோவியட் காலத்துலேருந்து இருக்குங்க இது. அந்த ஸ்டீல் என்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்கல்ல கீழே, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு 8 மேக்னிடியூடில் எர்த்குவேக் வந்தால் கூட, 9 ரிக்டர் ஸ்கேல் அளவில் 9 மேக்னிடியூட் வந்தால் கூட, எர்த்குவேக் வந்தால் கூட ஒன்றுமே ஆகாதான் டவருக்கு. ஓ, ரெண்டல் கார்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ்பென்சிவ் கார் ஷோரூம் ஒன்று இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குங்க வண்டி உள்ளே ஒன்று. இதுதான் டிவி டவரோட என்ட்ரன்ஸா? டாஷ்கண்ட் டிவி டவர். ஓகே, இவர் இங்கே தான் உருவார். ஓகே ஃபைன், வந்துட்டோங்க. டாஷ்கண்ட் டிவி டவருக்கு வந்துட்டோம். டாஷ்கண்ட் டெலிவிஷன் டவரில் தான் இருக்கும். இது வந்து 40 வருஷம் முன்னாடி கட்டியிருக்காங்க. இதோட உயரத்தை சொல்லிடலாமா? நானும் ரொம்ப நேரமாக சொல்கிறேன்னு சரி, இது இப்படி அண்ணாந்து பார்த்து சொன்னால் தான் நல்லாயிருக்கும் தான் இப்போ வெயிட் பண்ணேன். என்ன அப்படின்னா 375 மீட்டர்ஸுங்க, 375 மீட்டர். அதாவது 1200 அடிக்கு மேலே, 1200 ஃபீட். 1985 கட்டினாங்க. நான் சொன்னல 78 ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு நான் பின்னாடி போகிறேன். இந்த 3 தூண் மாதிரி இருக்குது பாருங்கள், ரீஇன்ஃபோர்ஸ்டு ஸ்டீல். ஸோ நான் சொன்ன மாதிரி ரிக்டர் ஸ்கேல் அளவில் ஒரு 9 எர்த்குவேக் வந்தால் கூட இது ஒன்றுமே ஆகாதாங்க. இன்னும் இதை பற்றி ஒரு 2 விஷயம் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு அதை சொல்கிறேன்.
அந்த அப்சர்வேஷன் டெக்கு போயிட்டு அதை சொல்கிறேன் வாங்க உள்ளே போகலாம். இதோட டிக்கெட் எவ்வளோ தெரியுமா காமிக்கிறேன் வாங்க. தஷ்கண்ட் டிவி டவர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹாய், ஹலோ. ஓ, செக்கிங்லாம் பண்ணுறாங்க. சரி இருங்க, இவர்கிட்ட நான் செக் பண்ணிட்டு காமிச்சிட்டு நான் பேசுகிறேன். Yes, we want to go. For the entrance, you should pay 100,000 sum for one person. Okay. And upstairs you have a viewpoint on the 6th level. Okay. 8 is a restaurant. You may go both levels. Okay. If you want to have a lunch or dinner, you pay upstairs in the restaurant. Okay. But the entry is 100,000 som. Yeah. Okay. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோங்க. 100,000 சோம். 100,000 சோம்னா இந்தியன் வேல்யூக்கு ஐஎன்ஆரில் வந்து 750 rupees per person. நம்ம ஊர் வேல்யூக்கு 750 ரூபா. சரி, ஓகே. நமஸ்தே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, கிரேட். சரி போகலாமாங்க? ஓகே ஓகே, நாட் நவ். ஓகே, என்ட்ரன்ஸ் வி கேன் டேக் ரைட் ஒன்ஸ் வி கோ அப். டவருக்குள்ளே போகிறது கூட சரியான செக்யூரிட்டி செக்குங்க. என் பின்னாடி வந்து அவ்வளோ செக் பண்ணாங்க. இது பாருங்கள், வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் டவர்ஸ் எது எது, அது என்னென்ன ஹைட்டுன்னு போட்டிருக்காங்க. பெர்லினில் இருக்கிறது 368 meters. இது என்ன, ஓக்லாண்ட் 328 meters. நான் பாருங்கள், நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிட்றேன். ஆஸ்திரேலியா 168 meters. இது எல்லாமே லெஸ் தென் 375 meters இவங்க போட்டிருக்கிறது. பட் இப்போ புர்ஜ் கலீஃபா 1000 meter அதுவும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 1000 meter, if I'm not wrong. அழகாக இருக்குங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் தாஷ்கண்ட் உஸ்பெகிஸ்தான் வந்து இஸ்லாமிக் கல்ச்சருக்கு பேர் போன கண்ட்ரிங்க. இவங்கள மாதிரி அழகாக இந்த மாஸ்க் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு துல்லியமான வேலைப்பாடு இந்த உலகத்துலேயே வேறு எந்த கண்ட்ரிலையும் இஸ்லாமிக் கல்ச்சரை காமிக்கலை. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிவி டவரில் ஆரம்பித்து அந்த நம்ம போகிற மாஸ்க் வரைக்கும் சரி, அவ்வளோ டவரை காமிச்சிட்டு கடைசியில் இந்த நம்ம டவர் காமிச்சிருக்காங்க பாருங்கள், தஷ்கண்டோட டவர். திஸ் இஸ் அவர் டிவி டவர், தஷ்கண்ட் டெலிவிஷன் டவர். 375 meters, கட்டினது 78 to 85. நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்சர்வேஷன் டெக்கு நம்ம போகிற பால்கனி 97 metersங்க. 97 to 115 meters. லிஃப்ட்டை தான் தேடிட்டு இருக்கேன். ஓகே, இதான் மேலே போகிறதுக்கு வழி போல இருக்குங்க. இங்கே இருக்குது பாருங்கள் லிஃப்ட்டு. இது கூட எவ்வளோ அழகாக, அந்த கலை எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரேடியோஸ், அந்த காலத்து ரேடியோ நான் இறங்கி வரும்போது காமிக்கிறேன். அங்கே இருக்குது அப்சர்வேஷன் டெக்குக்கு 6வது மாடி. 90 meters. 90 metersனால் ஆல்மோஸ்ட் 300 அடி கிட்ட. ரெஸ்டாரண்ட் வந்து 8வது மாடி. அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் மேலே போய் சொல்கிறேன். இதாங்க நம்ம காஸ்டியூம். இவன் தலையில் ஒரு குல்லா, டெக்கத்லன் ஜாக்கெட்டு. இது டெக்கத்லனில் வாங்கின க்ளவுஸ் இல்லை, அமேசானில் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. தெர்மல் க்ளவுஸ் தான். பேண்ட்டுன்னு பார்க்காதீங்க, ஜீன்ஸ் உள்ள நான் தெர்மல் லேயர் போட்டிருக்கேன். பூட்ஸு. Actually, you know what? When you do a proper travel vlogging, we need to explain everything. When someone feels like coming, everything to this person has told. Exactly. इधर से सब खरीद लेने का. Exactly. When he comes to our video, inside our video, he needs to know everything. If I'm traveling to Uzbekistan, what all the things I need to carry? What should I buy? Where should I buy? That will really help. Some people are not doing it for namesake. They are just coming, showing some places, blah blah blah. They are going. They are not showing fully. I'm not like that. I'll give every single detail. வந்துட்டோங்க, அப்சர்வேஷன் டெக்குக்கு வந்துட்டோம். 6வது மாடி. அப்பா 300 அடியில் இருக்கோங்க. ஸோ இதுதாங்க இந்த 375 மீட்டர் இருக்கிற நம்ம டவர், அதாவது 1200 அடி இருக்கிற டவரில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு முக்கால்வாசி நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. 90 மீட்டர்ஸில் இருக்கோம், அதாவது ஒரு 300 அடியில் இருக்கும். இந்த அப்சர்வேஷன் டெக்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து நீங்கள் மேலே வந்தோன்னே சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிற அப்சர்வேஷன் டெக் இல்லை. இது வந்து 360 டிகிரி. இங்கே பாருங்கள், நீங்கள் சுற்றி போகலாம். நான் போகிறேன் பாருங்கள். அங்கே மேலே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே ஒரு சின்ன கடை இருக்குது, மேலே ப்ராப்பர் ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. நான் கூப்பிட்டு போகிறேன் 8th floor. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, தெரியுதாங்க. இது 360 டிகிரி அப்சர்வேஷன் டெக்கு. சுற்றி சுற்றி வரான் பாருங்கள். எவ்வளோ வீட்டில் பாருங்கள் ஸ்னோ கரையில் இன்னும். இந்த ஸ்ட்ரக்சர் அழகாக இருக்குது பாருங்கள். மாஸ்க் ஆப்வியஸ்லி இஸ்லாமிக் கல்ச்சர் இல்லை. ரோட்ஸ் எல்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு குண்டு குழி கூட இல்லைங்க, ஒரு பள்ளம் மேடு கூட எங்கேயுமே இல்லைங்க. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸையும் அவ்வளோ பக்காவாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க போலீஸு. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க. இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன்.
இது பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது பாருங்கள், அம்யூஸ்மெண்ட் பார்க். பனி பாருங்கள், ஸ்னோஃபால் இங்கே இருந்துகிட்டே இருக்குமாங்க, டக்குன்னு வருமா. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் அது கரையவே கரையாதான். இந்த பார்க்கிலலாம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த தண்ணிக்கு நடுவில் அது ஃபுல்லாக ஸ்னோஃபால் தான், அது வந்து கரையாதான், அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வண்டி போகிற ரோடுகளில் வந்து கரைஞ்சிரும், இந்த மாதிரி இடங்களில் வந்து கரையாது, அது அப்படியே தான் இருக்கும் அங்கேயே. அது ஒரு வாரம் 10 நாள் இருக்குமா, அகெயின் திருப்பி ஸ்னோ வருமா. அதே மாதிரி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பில்டிங்ஸ் மேலே பாருங்கள் வெள்ளையாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஷீட்டு, அவனுக்கு பெயிண்ட் இல்லை, ஸ்னோ, அது அப்படியே தங்கி போயிடுது. சரிங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம இந்த இடத்த வந்து சுற்றிட்டோம், சும்மா சுற்றி பார்த்துட்டோம். இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அப்சர்வேஷன் டவர் நல்ல அழகாக இருக்குது. ஆனால் என்ன சொன்னேன்னா ஓப்பனாக சொன்னால் இங்கேருந்து எனக்கு கீழே இறங்கிறதுக்கே மனசு இல்லைங்க. இந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா சிட்டிலேயே வந்து இந்த தஷ்கண்ட் சிட்டிலேயே வந்து நீங்கள் டாலான இடத்துல இருக்கீங்க. தஷ்கண்ட் சிட்டிலன்னு சொல்கிறதோட வந்து என்ன சொல்கிறது, இந்த உஸ்பெகிஸ்தானில் அதாவது இருக்குது, இதோட டாலாக 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது, பெரிய பெரிய ஐடி பில்டிங்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போகிறதில்ல. நம்மளால் போக முடிஞ்சது வந்து இந்த டெலிவிஷன் டவருக்கு வந்திருக்கும், இதில் 90 மீட்டர்ஸில் இருக்கும். இப்போ என்னென்னா இதுக்கு மேலே ஒரு 2 ஃப்ளோர் ஏறணும். அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் வாங்க. இதுதாங்க அந்த ரெஸ்டாரண்ட். திஸ் இஸ் த வே. We'll go inside, no problem. Sir, this is the restaurant. Okay, fine. We paid anyhow downstairs, right? You can access the view. இதுதாங்க Kinot ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து ரெவால்விங் ரெஸ்டாரண்ட். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது ரெவால்வ் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதாங்க, இந்த ரெஸ்டாரண்ட்டே மூவ் ஆகுது. இது வந்து ரெவால்விங் ரெஸ்டாரண்ட். இதை பற்றி தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ என்ன ஆகுனா, இப்போ இந்த வியூ வந்து உங்களுக்கு திரும்பிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கவுண்டர், இங்கே இருக்கிற கவுண்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துடும். இதை ஃபேஸ் பண்ணுற கவுண்டர் வந்து அந்த பக்கம் வந்துடும். இங்கே வில் செக் த ப்ரைஸஸ். இங்கே பாருங்கள், ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தே ஹேவ் கூல் ட்ரிங்க்ஸ், ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ். வாங்க அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் நம்மளை ரவுண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். Sit down and eat. Yes. I want eating, drinking. Yes. Yeah. உட்கார வைக்கிறாரு. மெனு ஃபஸ்ட்டு பார்ப்போம், மெனு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். வில் see the menu. அதாவது இந்த சென்டர் பார்ட் மூவ் ஆகாது. நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா சைடில் மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. இது மூவ் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல பாருங்கள், இன்னும் கிளியராக தெரியும் பாருங்க. ஸோ நம்ம இங்கே உட்காந்தோன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே சாப்பிடுவோங்க, சுற்றிக்கிட்டே வருவோம். கண்டிப்பாக இங்கே நம்ம ஆர்டர்லாம் பண்ணி சாப்பிட முடியாது, பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரே ஒரு கோக் வேணால் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலாம். இது என்னங்க பகல் கொலையாக இருக்குது இந்த ஹோட்டலு. நம்ம ஊர் 5 ஸ்டார் ஹோட்டலே பரவாயில்ல போல் இருக்குங்க. ஒரு சாலட் வந்து 95 lakhs சோம் போட்டிருந்ததுங்க. 95 lakhsனால் அதான் ஆல்மோஸ்ட் 1 crore சோம். இந்தியன் வேல்யூ வந்து 70,000 rupees. ஒரு சாலடு 70,000 ரூபாவா? எனக்கு தெரியலங்க, சென்னை 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட 70,000 ரூபா ஒரு சாலட் இருக்குமா? மேபி ஒரு 5,000 10,000 இருக்கும், மிஞ்சி போனால் 20,000 இருக்கலாம். 70,000 ரூபாவா? நம்மளால் முடியாதா சாமி? இங்கே நான் ஒரு கோக் கூட குடிக்கல, அதை கூட நான் கேட்கல. பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நம்ம போயிடலாம் வாங்க. இந்த சொவினியர் ஷாப்பில் எவ்வளோன்னு கேட்கலாம். ஒரு சொவினியர் வாங்கணுங்க கண்டிப்பாக. இவ்வளோ தூரம் வந்தது. இதோ மேக்னெட்லாம் இருக்குது பாருங்கள், ஆனால் எவ்வளோன்னு தெரியலையே, கேட்போம். இதெல்லாம் பரவாயில்லைங்க, வாங்கலாங்க, கம்மியாக தாங்க இருக்குது. 15,000 சோம், 20,000 சோம், அதாவது வந்து 100 ரூபா 180 ரூபா, பரவாயில்ல, வாங்கிக்கலாம், மிஸ் பண்ணக்கூடாது. சரி இருங்க, இதை நான் வாங்கிட்டு நான் பேசுகிறேங்க, ஓகேவா? ஸோ இந்த விளக்கெல்லாம் கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 சோம். 1,00,000 சோம்னா 750 ரூபா. வாங்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இது நம்ம ஊரில் ஒரு 2,000 ரூபா சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு பெரிய நீங்கள் ஆர்டி கிராஃப்ட் கடைக்கு போனீங்கன்னா இவங்க தான் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க, வாங்கிட்டோம். டைம் ஆயிடுச்சு, மணி வந்து ஐயோ வாட்ச் கட்டலையா? வாட்ச் கட்டினே. தேங்க்யூ ஸோ மச். அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணி நல்ல ப்ரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. நம்ம வீட்டில் இருந்திருக்கோம், எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க 90s கிட்ஸ், நேஷ்னல் டிரான்சிஸ்டர். ஆனால் இவ்வளோ மாடர்னாலாம் இருக்காது, அது ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும். இவங்க வேறு லெவலில் வச்சுருக்காங்க. தேங்க்யூ, பாய். இந்த தஷ்கண்ட் டெலிவிஷன் டவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போயிடலாங்க. ஆட்டோமேட்டிக் டோர் தானாக ஓப்பன் பண்ணுது.
சூப்பராக பார்த்துட்டோங்க. ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேங்க. நல்லா பார்த்துட்டோம், திருப்தியாக பார்த்துட்டோம். இதில் என்ன திருப்தினா, எனக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் டெக்கு போனதும் நல்லா இருந்தது, அந்த ரெஸ்டாரண்ட் போனதும் நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், நம்ம அங்கே எதுவும் சாப்பிடல. அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து அந்த செவினியர் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த காரை பார்த்தீங்களா? நான் சொன்னேன்ல, இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஷோரூம் போல் இருக்குங்க, கார் ஷோரூம். இங்கே பாருங்க, பென்ஸு ஏஎம்ஜின்னு நினைக்கிறேன். இது கூப் மாடல். மாடலே போடல பின்னாடி. ஐயோ, 2 சீட்டுங்க. கியா இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊரில் இல்லை. கியா செம்மையாக இருக்குது. சொரண்டோ இந்த மாடல் பேர். உள்ள பயங்கரமான கார்கள்லாம் இருக்குங்க, செம்மையாக. நம்மளுக்கு டைம் இல்லைங்க. சரி, இந்த டவரை பார்த்துட்டோம்.